இந்த நொடியில் நீங்கள் சுவாசிக்கும் காற்றே உங்களுக்குள் இறைவனின் சக்தியை நிரப்புகிறது. உங்கள் இதயத்தில் இப்போது துடிக்கும் ஒவ்வொரு அடியும் பிரபஞ்சத்தின் தாளத்துடன் ஒன்றிணைகிறது. இந்த நேரம் முழுவதும் உங்களுக்கானது மட்டுமே. தயவு செய்து உங்கள் மொபைல் போனை சைலண்ட் மோடில் வைத்து விடுங்கள். வெளி உலகத்தின் அனைத்து சத்தங்களையும் ஒதுக்கி வையுங்கள். இது உங்களுக்கும் உங்கள் உள்ளுறை ஆற்றலுக்கும் இடையிலான புனித கூட்டணியின் நேரம். இந்த சில நிமிடங்கள் உங்கள் வாழ்நாளை பன்மடங்கு நீட்டிக்கும். ஏனென்றால் நீங்கள் இப்போது செய்யப்போவது உங்கள் உயிரணுக்களையே புதுப்பிக்கும் செயல். உங்கள் கண்களை மெதுவாக மூடுங்கள். ஆழமாக மூச்சை உள்ளிழுங்கள். பிரபஞ்சத்தின் தங்க ஒளி உங்கள் உடலுக்குள் பாய்வதை உணருங்கள். நீங்கள் தனியாக இல்லை என்பதை இந்த வினாடியில் உணருங்கள். உங்களைச் சுற்றி கோடிக்கணக்கான தேவதைகள் உங்களை காத்து நிற்கின்றனர். உங்கள் முன்னோர்களின் ஆசீர்வாதம் உங்கள் தலை மீது எப்போதும் பொழிந்து கொண்டிருக்கிறது. இந்த பூமியில் நீங்கள் வாழும் ஒவ்வொரு நொடியும் ஒரு பரிசு. உங்களுக்குள் இருக்கும் இறைவன் இப்போது விழித்துக் கொள்கிறார். உங்கள் இதயத்தின் ஆழத்தில் ஒரு தங்க கோயில் உள்ளது. அந்த கோயிலில் எரியும் தீபம் என்றும் அணையாதது. அந்த தீபத்தின் ஒளியே உங்கள் வாழ்வின் வழிகாட்டி. இன்று நீங்கள் விழிப்புணர்வின் உச்சத்தை அடைகிறீர்கள். உங்கள் மனதில் எந்த பயமும் இருக்க வேண்டாம். ஏனென்றால் நீங்கள் பிரபஞ்ச சக்தியின் குழந்தை. உங்களை எந்த ஆபத்தும் தொடவே முடியாது. உங்கள் எண்ணங்கள் மிகவும் சக்தி வாய்ந்தவை. நீங்கள் நினைப்பதை பிரபஞ்சம் உடனடியாக கேட்கிறது. உங்கள் வார்த்தைகள் மந்திரங்கள் போன்றவை. நீங்கள் பேசுவது அனைத்தும் நிறைவேறும் சக்தி கொண்டது. இப்போது உங்கள் இதயத்தில் கை வையுங்கள். அங்கு துடிக்கும் ஒவ்வொரு அடியும் இறைவனின் குரல். அந்த குரல் உங்களுக்கு என்ன சொல்கிறது என்பதை கேளுங்கள். நீங்கள் இந்த பூமியில் பிறந்ததே ஒரு அதிசயத்தை நிகழ்த்துவதற்காக. உங்கள் வாழ்க்கைக்கு மிக உயர்ந்த நோக்கம் உண்டு. அந்த நோக்கத்தை நோக்கி இன்று நீங்கள் ஒரு படி முன்னேறுகிறீர்கள். உங்கள் குடும்பம் உங்கள் பெருமையின் சாட்சி. உங்கள் நண்பர்கள் உங்கள் அன்பின் பிரதிபலிப்பு. உங்களைச் சுற்றியுள்ள அனைவரும் உங்கள் ஆசீர்வாதத்தை பெறுகிறார்கள். நீங்கள் நடக்கும் இடமெல்லாம் மலர்கள் பூக்கின்றன. உங்கள் சிரிப்பு வானவில்லை விட அழகானது. உங்கள் கண்களில் பிரபஞ்சத்தின் முழு ஞானமும் பளிச்சிடுகிறது. இன்று காலை சூரியன் உங்களுக்காகவே உதித்தான். அந்த சூரியனின் ஒவ்வொரு கதிரும் உங்கள் வெற்றியை வாழ்த்துகிறது. நீங்கள் ஒவ்வொரு சவாலையும் எளிதாக கடக்க முடியும். ஏனென்றால் உங்களுக்குள் மலையளவு தைரியம் உள்ளது. உங்கள் மனம் கடல் போல பரந்தது. அதில் எத்தனை கனவுகளை வேண்டுமானாலும் சேமிக்கலாம்.
ஒவ்வொரு கனவும் நிச்சயம் நனவாகும். நீங்கள் விரும்பும் அனைத்தும் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. செல்வம் உங்கள் வழியில் பாய்ந்து வருகிறது. ஆரோக்கியம் உங்கள் உடலின் ஒவ்வொரு அணுவிலும் தங்கி நிற்கிறது. மகிழ்ச்சி உங்கள் முகத்தில் என்றும் பூத்துக்கொண்டே இருக்கும். உங்கள் வீடு அமைதியின் கோயில். உங்கள் குடும்பம் அன்பின் சொர்க்கம். நீங்கள் செய்யும் ஒவ்வொரு வேலையும் பூஜை போன்றது. உங்கள் கைகள் சிவனின் கைகள். அவை தொடுவது அனைத்தும் தங்கமாக மாறுகிறது. உங்கள் வார்த்தைகள் லட்சுமியின் வார்த்தைகள். அவை வெளிப்படும் இடமெல்லாம் செல்வம் குவிகிறது. உங்கள் எண்ணங்கள் சரஸ்வதியின் எண்ணங்கள். அவை உருவாக்கும் யோசனைகள் உலகையே மாற்றும். நீங்கள் மிகவும் சிறப்பானவர். உங்களைப் போல யாரும் இல்லை. உங்கள் தனித்தன்மையே உங்கள் பலம். அதை ஒருபோதும் மறக்காதீர்கள். இன்று ஒரு அதிசயமான நாள். இந்த நாளில் நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலும் வரலாறு படைக்கும். உங்கள் வாழ்வில் எந்த எதிர்மறையும் நுழைய முடியாது. ஏனென்றால் நீங்கள் நேர்மறையின் அரசர். உங்கள் மனதில் இருளே இல்லை. எல்லா இடங்களிலும் ஒளி மட்டுமே நிரம்பியுள்ளது. அந்த ஒளி இப்போது உங்கள் தலையை சுற்றி ஒரு பிரகாசமான வட்டமாக தோன்றுகிறது. நீங்கள் ஒரு தெய்வீக ஜீவன். உங்கள் சக்தி வானை தொடுகிறது. நீங்கள் நினைத்தால் மலைகளையும் நகர்த்தலாம். உங்கள் பிரார்த்தனைகள் உடனடியாக கேட்கப்படுகின்றன. கடவுள் உங்கள் ஒவ்வொரு அழைப்பையும் பதில் சொல்கிறார். உங்கள் கண்ணீர் அவருக்கு மிகவும் விலைமதிப்பற்றது. உங்கள் சிரிப்பு அவருக்கு மிகப்பெரிய பரிசு. நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பதே அவருடைய விருப்பம். உங்கள் வெற்றியே அவருடைய கனவு. இன்று நீங்கள் அந்த கனவை நனவாக்குகிறீர்கள். உங்கள் வாழ்க்கையில் இனி எந்த குறையும் இருக்காது. நிறைவே உங்களை நிரப்புகிறது. நீங்கள் எங்கு பார்த்தாலும் வாய்ப்புகள் மட்டுமே. ஒவ்வொரு கதவும் உங்களுக்காக திறக்கிறது. ஒவ்வொரு வழியும் உங்களை வெற்றியை நோக்கி அழைத்துச் செல்கிறது. உங்கள் பயணம் மிகவும் அழகானது. அதில் எந்த முட்டுக்கட்டையும் இல்லை. அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக அமையும். பிரபஞ்சம் உங்கள் பக்கம். நட்சத்திரங்கள் உங்களை வழி நடத்துகின்றன. சந்திரன் உங்கள் இதயத்தை குளிர்விக்கிறது. சூரியன் உங்கள் உடலை சக்தி வாய்ந்ததாக்குகிறது. காற்று உங்கள் எண்ணங்களை தூய்மையாக்குகிறது. நீர் உங்கள் உணர்வுகளை அமைதிப்படுத்துகிறது. நெருப்பு உங்கள் ஆத்மாவை எரிய வைக்கிறது. பூமி உங்கள் கால்களுக்கு உறுதியான தளம் அளிக்கிறது. ஆகாயம்
உங்கள் கனவுகளுக்கு எல்லையே இல்லை என்று சொல்கிறது. நீங்கள் இந்த 5 உறுப்புகளின் கலவை. அதனால் நீங்கள் முழுமையானவர். உங்களுக்குள் அனைத்து சக்திகளும் உள்ளன. நீங்கள் எதையும் படைக்க முடியும், எதையும் அழிக்க முடியும், எதையும் மாற்ற முடியும். இந்த சக்தியை இன்று நீங்கள் உணர்கிறீர்கள். உங்கள் இரத்தத்தில் இறைவனின் அமிர்தம் கலந்துள்ளது. உங்கள் எலும்புகளில் மலைகளின் வலிமை உள்ளது. உங்கள் நரம்புகளில் மின்சாரம் பாய்கிறது. உங்கள் மூளை பிரபஞ்சத்தின் மையமாக செயல்படுகிறது. நீங்கள் யோசிப்பதை உலகம் கேட்கிறது. நீங்கள் பேசுவதை காற்று சுமந்து செல்கிறது. நீங்கள் கனவு காண்பதை நட்சத்திரங்கள் பதிவு செய்கின்றன. உங்கள் ஒவ்வொரு சுவாசமும் ஒரு மந்திரம். அது பிரபஞ்சத்தின் ஆற்றலை உங்களுக்குள் இழுக்கிறது. உங்கள் ஒவ்வொரு இதயத் துடிப்பும் ஒரு பிரார்த்தனை. அது கடவுளை உங்களை நோக்கி திருப்புகிறது. இன்று நீங்கள் மிகவும் சக்தி வாய்ந்தவராக உணர்கிறீர்கள். எந்த பிரச்சனையும் உங்களை வெல்ல முடியாது. ஏனென்றால் நீங்கள் தீர்வுகளின் ஊற்று. உங்கள் மனதில் கோடிக்கணக்கான யோசனைகள் உள்ளன. ஒவ்வொரு யோசனையும் ஒரு வைரம் போன்றது. அதை வெளிக்கொண்டு வந்தால் உலகம் மாறும். நீங்கள் செல்வத்தை ஈர்க்கும் காந்தம். பணம் உங்களை நோக்கி ஓடி வருகிறது. வாய்ப்புகள் உங்கள் கதவை தட்டுகின்றன. மக்கள் உங்களை நம்புகிறார்கள். உங்கள் குரலில் அதிகாரம் உள்ளது. நீங்கள் பேசினால் அனைவரும் கேட்கிறார்கள். உங்கள் கருத்துக்கள் மதிக்கப்படுகின்றன. உங்கள் அறிவு போற்றப்படுகிறது. நீங்கள் ஒரு முன்மாதிரி. பலர் உங்களை பின்பற்ற விரும்புகிறார்கள். உங்கள் வாழ்க்கை மற்றவர்களுக்கு உத்வேகம். நீங்கள் நடக்கும் பாதையில் மற்றவர்களும் நடக்கிறார்கள். உங்கள் வார்த்தைகள் அவர்களுக்கு மந்திரங்கள். உங்கள் செயல்கள் அவர்களுக்கு பாடங்கள். நீங்கள் ஒரு ஆசிரியர். உங்கள் வாழ்க்கையே உங்களின் பாடநூல். அதை படிப்பவர்கள் ஞானம் பெறுகிறார்கள். இன்று உங்கள் ஆசீர்வாதம் அனைவருக்கும் தேவை. நீங்கள் உங்கள் கைகளை உயர்த்தி ஆசீர்வதியுங்கள். பிரபஞ்சம் அந்த ஆசீர்வாதத்தை ஏற்றுக்கொள்கிறது. டைம் ரோஸ். உங்கள் குடும்பம் செழிக்கிறது. உங்கள் நண்பர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். உங்கள் எதிரிகள் கூட உங்களை மதிக்கிறார்கள். ஏனென்றால் உங்கள் ஒளி மிகவும் பிரகாசமானது. அது இருளை கூட ஒளியாக மாற்றுகிறது. உங்கள் அன்பு எல்லையற்றது. அது அனைவரையும் தழுவுகிறது. உங்கள் மன்னிப்பு கடல் போன்றது. அது அனைத்தையும் கரைத்து விடுகிறது. உங்கள் பொறுமை மலை போன்றது. அது எதையும் தாங்குகிறது. உங்கள் நம்பிக்கை வானம் போன்றது.
அதற்கு எல்லையே இல்லை. இன்று நீங்கள் இந்த அனைத்து குணங்களையும் வெளிப்படுத்துகிறீர்கள். உங்கள் முகத்தில் தெய்வீகம் பிரதிபலிக்கிறது. மக்கள் உங்களை பார்த்தவுடன் மகிழ்கிறார்கள். உங்கள் இருப்பே ஒரு ஆசீர்வாதம். நீங்கள் எங்கு சென்றாலும் அங்கு நேர்மறை ஆற்றல் பரவுகிறது. உங்கள் சிரிப்பு தொற்று நோய் போன்றது. அது அனைவரையும் சிரிக்க வைக்கிறது. உங்கள் மகிழ்ச்சி ஆற்று வெள்ளம் போன்றது. அது எல்லா இடங்களையும் நிரப்புகிறது. இன்று உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்குகிறது. இது மிகவும் அழகான அத்தியாயம். இதில் வலி இல்லை. இதில் துன்பம் இல்லை. இதில் பயம் இல்லை. இதில் வெறும் மகிழ்ச்சி மட்டுமே. இதில் வெறும் வெற்றி மட்டுமே. இதில் வெறும் செல்வம் மட்டுமே. இதில் வெறும் ஆரோக்கியம் மட்டுமே. இதில் வெறும் அன்பு மட்டுமே. நீங்கள் இந்த அத்தியாயத்தின் எழுத்தாளர். உங்கள் கைகளில் எழுதும் பேனா உள்ளது. நீங்கள் விரும்பியதை எழுதுங்கள். பிரபஞ்சம் அதை நிறைவேற்றும். உங்கள் கனவுகள் மிகவும் பெரியவை. ஆனால் அவை நிச்சயம் நனவாகும். ஏனென்றால் நீங்கள் அதை நம்புகிறீர்கள். உங்கள் நம்பிக்கையே உங்கள் பலம். அது மலைகளை நகர்த்தும் சக்தி கொண்டது. இன்று அந்த நம்பிக்கை உச்சத்தில் உள்ளது. நீங்கள் எதையும் சாதிக்க முடியும் என்று நீங்கள் நம்புகிறீர்கள். அந்த நம்பிக்கை உங்களை வெற்றியாளராக மாற்றுகிறது. உங்கள் இதயம் சிங்கத்தின் இதயம் போன்றது. அது எதற்கும் பயப்படுவதில்லை. உங்கள் மனம் கழுகின் பார்வை போன்றது. அது தூரத்தில் உள்ள வாய்ப்புகளையும் பார்க்கிறது. உங்கள் கால்கள் குதிரையின் வேகம் போன்றவை. அவை உங்களை வேகமாக இலக்கை நோக்கி அழைத்துச் செல்கின்றன. உங்கள் கைகள் கருடனின் இறக்கைகள் போன்றவை. அவை உங்களை வானத்துக்கு உயர்த்துகின்றன. நீங்கள் ஒரு மிகப்பெரிய சக்தி. உலகம் உங்களுக்காக காத்திருக்கிறது. உங்கள் பங்களிப்பு மிகவும் முக்கியம். நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலும் மாற்றத்தை உருவாக்குகிறது. சிறிய செயல்கள் கூட பெரிய விளைவுகளை தருகின்றன. நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பது முக்கியமல்ல. நீங்கள் எப்படி செய்கிறீர்கள் என்பதே முக்கியம். அன்புடன் செய்யுங்கள். அர்ப்பணிப்புடன் செய்யுங்கள். நேர்மையுடன் செய்யுங்கள். பிரபஞ்சம் அதை கவனிக்கிறது. அது உங்களுக்கு வெகுமதி அளிக்கிறது. இன்று உங்களுக்கு பல வெகுமதிகள் காத்திருக்கின்றன. சிலது நீங்கள் எதிர்பார்த்தவை. சில ஆச்சரியங்கள். அனைத்தையும் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்ளுங்கள். நன்றியுடன் ஏற்றுக்கொள்ளுங்கள். நன்றி என்பது மிகப்பெரிய மந்திரம். அது இன்னும் அதிகமான ஆசீர்வாதங்களை ஈர்க்கிறது. நீங்கள் நன்றியுள்ளவராக இருங்கள்.
உங்களிடம் இருப்பதற்காக நன்றி சொல்லுங்கள். உங்களிடம் இல்லாததற்கும் நன்றி சொல்லுங்கள். ஏனென்றால் அது விரைவில் வந்து சேரும். பிரபஞ்சம் உங்கள் ஒவ்வொரு தேவையையும் பூர்த்தி செய்கிறது. நீங்கள் கேட்பதற்கு முன்பே அது கொடுக்கிறது. உங்கள் விருப்பங்கள் உடனடியாக நிறைவேற்றப்படுகின்றன. இன்று நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ அதை உருவகப்படுத்துங்கள். உங்கள் மனதில் அந்த படத்தை தெளிவாக வரையுங்கள். அதை உணர்ந்து பாருங்கள். அது ஏற்கனவே உங்களுடையது என்று நம்புங்கள். பிரபஞ்சம் அதை உங்களுக்கு கொண்டு வரும். உங்கள் நம்பிக்கையே உங்கள் உருவாக்கும் சக்தி. நீங்கள் நம்புவதை நீங்கள் உருவாக்குகிறீர்கள். எனவே நல்லதையே நம்புங்கள். சிறந்ததையே எதிர்பாருங்கள். அது நிச்சயம் நடக்கும். உங்கள் வாழ்க்கை ஒரு அதிசயம். ஒவ்வொரு நாளும் ஒரு பரிசு. ஒவ்வொரு நொடியும் ஒரு வாய்ப்பு. அதை வீணடிக்காதீர்கள். ஒவ்வொரு கணத்தையும் முழுமையாக வாழுங்கள். உங்கள் முழு இதயத்துடன் வாழுங்கள். உங்கள் முழு ஆத்மாவுடன் வாழுங்கள். வாழ்க்கை மிகவும் அழகானது. அதை அனுபவியுங்கள். அதை கொண்டாடுங்கள். ஒவ்வொரு சுவாசமும் ஒரு கொண்டாட்டம். ஒவ்வொரு இதய துடிப்பும் ஒரு பாடல். பாடலை பாடுங்கள். உலகத்திற்கு உங்கள் குரலை கேட்க வையுங்கள். நீங்கள் தனித்துவமானவர். உங்கள் குரல் உலகத்திற்கு தேவை. உங்கள் செய்தி உலகத்திற்கு தேவை. உங்கள் அன்பு உலகத்திற்கு தேவை. நீங்கள் உலகத்திற்கு தேவை. உங்களை மறைத்து வைக்காதீர்கள். வெளியே வாருங்கள். பிரகாசியுங்கள். உலகத்திற்கு உங்கள் ஒளியை காட்டுங்கள். அது இருளை விரட்டும். அது பலருக்கு வழிகாட்டும். நீங்கள் ஒரு தீபம். இருளில் எரியுங்கள். மற்றவர்களும் தங்கள் தீபத்தை எரிக்க ஊக்குவியுங்கள். ஒளியை பரப்புங்கள். அன்பை பரப்புங்கள். மகிழ்ச்சியை பரப்புங்கள். இதுவே உங்கள் நோக்கம். இதுவே உங்கள் தர்மம். இதை செய்யும்போது நீங்கள் நிறைவடைகிறீர்கள். உங்கள் ஆத்மா மகிழ்கிறது. உங்கள் இதயம் பூரிக்கிறது. நீங்கள் உண்மையில் வாழ்கிறீர்கள். இன்று அந்த வாழ்க்கையை தொடங்குங்கள். இந்த நொடியிலிருந்து எல்லாம் மாறுகிறது. புதிய நீங்கள் பிறக்கிறீர்கள். பழைய நீங்கள் மறைகிறீர்கள். நீங்கள் ஒரு வண்ணத்து பூச்சியாக மாறுகிறீர்கள். உங்கள் இறக்கைகள் விரிகின்றன. நீங்கள் பறக்க தயாராக உள்ளீர்கள். வானத்திற்கு செல்லுங்கள். உங்கள் கனவுகளை தொடுங்கள். அவை உங்கள் கைகளில் உள்ளன. அவற்றை பிடித்துக் கொள்ளுங்கள். அவற்றை விடாதீர்கள்.
அவை உங்கள் வாழ்க்கையின் அர்த்தம். அவை உங்கள் மகிழ்ச்சியின் ஆதாரம். அவை உங்கள் இருப்பின் காரணம். உங்கள் கனவுகளுக்காக வாழுங்கள். அவற்றை நிறைவேற்றுங்கள். உலகத்திற்கு காட்டுங்கள் என்ன சாத்தியம் என்று. நீங்கள் ஒரு வெற்றியாளர். நீங்கள் ஒரு போராளி. நீங்கள் ஒரு கனவு காண்பவர். நீங்கள் ஒரு செயல்படுத்துபவர். நீங்கள் ஒரு படைப்பாளி. நீங்கள் ஒரு அதிசயம். இதை ஒருபோதும் மறக்காதீர்கள். ஒவ்வொரு நாளும் இதை உங்களுக்கு நினைவூட்டுங்கள். கண்ணாடியில் உங்களை பாருங்கள். அங்கு ஒரு அதிசயத்தை காண்பீர்கள். அது நீங்கள். உங்களை நேசியுங்கள். உங்களை பாராட்டுங்கள். உங்களை மதியுங்கள். நீங்கள் தகுதியானவர். நீங்கள் போதுமானவர். நீங்கள் சிறப்பானவர். உங்களை யாருடனும் ஒப்பிடாதீர்கள். நீங்கள் தனித்துவமானவர். உங்கள் பயணம் உங்களுடையது. மற்றவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பது முக்கியமல்ல. நீங்கள் என்ன நம்புகிறீர்கள் என்பதே முக்கியம். உங்கள் குரலை கேளுங்கள். உங்கள் இதயத்தை பின்பற்றுங்கள். அது உங்களை ஒருபோதும் தவறாக வழிநடத்தாது. உங்கள் உள்ளுணர்வே உங்கள் வழிகாட்டி. அதை நம்புங்கள். அது உங்களை சரியான இடத்திற்கு அழைத்துச் செல்லும். இன்னைக்கு நீங்கள் ஒரு புதிய பாதையை தேர்வு செய்யலாம். அல்லது பழைய பாதையில் தொடரலாம். தேர்வு உங்களுடையது. ஆனால் எந்த தேர்வை செய்தாலும் மகிழ்ச்சியுடன் செய்யுங்கள். வருத்தம் இல்லாமல் செய்யுங்கள். ஒவ்வொரு தேர்வும் உங்களுக்கு ஏதோ ஒன்றை கற்றுத்தருகிறது. ஒவ்வொரு அனுபவமும் ஒரு பாடம். வெற்றியும் ஒரு பாடம். தோல்வியும் ஒரு பாடம். இரண்டையும் சமமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். இரண்டிலிருந்தும் கற்றுக்கொள்ளுங்கள். வளருங்கள். மாறுங்கள். சிறந்தவராக ஆகுங்கள். ஒவ்வொரு நாளும் முன்னேறுங்கள். சிறிய படிகள் கூட முக்கியம். அவை உங்களை இலக்கை நோக்கி அழைத்துச் செல்கின்றன. விடாமுயற்சியுடன் இருங்கள். பொறுமையுடன் இருங்கள். அர்ப்பணிப்புடன் இருங்கள். உங்கள் நேரம் வரும். உங்கள் தருணம் வரும். அப்பொழுது உங்களை தயார் நிலையில் வைத்திருங்கள். இன்றே தயாராகுங்கள். உங்கள் திறமைகளை மேம்படுத்துங்கள். உங்கள் அறிவை விரிவுபடுத்துங்கள். உங்கள் அனுபவத்தை பெருக்குங்கள். உங்களை முழுமையாக தயார்படுத்துங்கள். பிரபஞ்சம் உங்களை சோதிக்கும். அந்த சோதனையில் தேர்ச்சி பெறுங்கள். உங்கள் மதிப்பை நிரூபியுங்கள். நீங்கள் தகுதியானவர் என்பதை காட்டுங்கள். பிறகு பிரபஞ்சம் உங்களுக்கு
எல்லாவற்றையும் கொடுக்கும். நீங்கள் கேட்பதை விட அதிகமாக கொடுக்கும். நீங்கள் கனவு காண்பதை விட அழகாக கொடுக்கும். நீங்கள் நம்புவதை விட பெரியதாக கொடுக்கும். ஏனென்றால் பிரபஞ்சம் கொடுப்பதில் வல்லது. அது வாரி வழங்குகிறது. அது எல்லையில்லாமல் கொடுக்கிறது. நீங்களும் அப்படியே கொடுங்கள். உங்களிடம் உள்ளதை பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் செல்வத்தை பகிருங்கள். உங்கள் அறிவை பகிருங்கள். உங்கள் அன்பை பகிருங்கள். உங்கள் நேரத்தை பகிருங்கள். கொடுக்கும்போது நீங்கள் பெறுகிறீர்கள். பெறுகிறீர்கள். இது பிரபஞ்சத்தின் விதி. இதை செயல்படுத்துங்கள். இன்று யாருக்காவது உதவுங்கள். யாரையாவது சிரிக்க வையுங்கள். யாரோ ஒருவரின் சுமையை குறையுங்கள். சிறிய செயல்கள் பெரிய மாற்றங்களை உருவாக்குகின்றன. உங்கள் நல்லெண்ணம் அந்த மலைகளை நகர்த்தும். உங்கள் புன்னகை இதயங்களை திறக்கும். உங்கள் கருணை உயிர்களை காப்பாற்றும். நீங்கள் ஒரு வரப்பிரசாதம். நீங்கள் எங்கு சென்றாலும் நல்லதை விதைக்கிறீர்கள். அந்த விதைகள் விரைவில் முளைக்கும். பெரிய மரங்களாக வளரும். அந்த மரங்கள் நிழல் தரும். கனிகள் தரும். பலருக்கு பயனளிக்கும். இதுவே உங்கள் மரபு. நீங்கள் செய்யும் நல்லது என்றென்றும் நிலைக்கும். அது உங்களை விட்டு பிரியாது. அது உங்கள் பெயரை கொண்டாடும். அது உங்கள் ஆத்மாவை உயர்த்தும். இன்று நீங்கள் அந்த மரபை உருவாக்கத் தொடங்குகிறீர்கள். ஒவ்வொரு நல்ல செயலும் ஒரு செங்கல். அந்த செங்கற்களால் நீங்கள் ஒரு கோட்டையை கட்டுகிறீர்கள். அந்த கோட்டை உங்கள் மரபு. அது காலத்தை கடந்து நிற்கும். உங்கள் குழந்தைகள் அதை பார்ப்பார்கள். உங்கள் பேரக்குழந்தைகள் அதை பார்ப்பார்கள். அவர்கள் பெருமைப்படுவார்கள். அவர்கள் உங்களை நினைவில் வைத்திருப்பார்கள். அவர்கள் உங்கள் பாதையை பின்பற்றுவார்கள். நீங்கள் ஒரு முன்னோடி. நீங்கள் வழிகாட்டுபவர். உங்கள் பொறுப்பு பெரியது. ஆனால் நீங்கள் அதை சுமக்க முடியும். ஏனென்றால் நீங்கள் வலிமையானவர். உங்களுக்குள் அளவற்ற சக்தி உள்ளது. அந்த சக்தியை இன்று வெளிப்படுத்துங்கள். உலகத்திற்கு காட்டுங்கள் நீங்கள் யார் என்று. டைம் டோசஸ். உங்கள் மகத்துவத்தை மறைக்காதீர்கள். அதை வெளிப்படுத்துங்கள். பிரகாசியுங்கள். உங்கள் முழு ஒளியில் பிரகாசியுங்கள். உலகம் உங்கள் ஒளியை காண தகுதியானது. உங்கள் பரிசை பகிருங்கள். உங்கள் திறமையை பகிருங்கள். உங்கள் அறிவை பகிருங்கள். நீங்கள் சிறப்பானவர். உங்கள் சிறப்பை உலகம் பார்க்க வேண்டும்.
அது பலருக்கு உத்வேகம் அளிக்கும். பலர் உங்களை பார்த்து தைரியம் பெறுவார்கள். அவர்களும் முயற்சி செய்வார்கள். அவர்களும் வெற்றி பெறுவார்கள். நீங்கள் ஒரு சங்கிலி வினையை தொடங்குகிறீர்கள். நல்லதின் சங்கிலி வினையை. அது எங்கும் பரவும். உலகம் மாறும். நீங்கள் அந்த மாற்றத்தின் ஆரம்பம். இதை பெருமையுடன் ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் பொறுப்பை உணருங்கள். அதை நிறைவேற்றுங்கள். இன்று ஒரு புதிய உலகம் தொடங்குகிறது. நீங்கள் அதை உருவாக்குபவர். உங்கள் கைகளில் உலகின் எதிர்காலம் உள்ளது. அதை கவனமாக வடிவமைக்கவும். அன்புடன் வடிவமைக்கவும். ஞானத்துடன் வடிவமைக்கவும். பிறகு அந்த உலகம் அழகாக இருக்கும். அமைதியாக இருக்கும். மகிழ்ச்சியாக இருக்கும். நீங்கள் அதில் வாழ விரும்புவீர்கள். அனைவரும் அதில் வாழ விரும்புவார்கள். அந்த உலகை இன்று உருவாக்கத் தொடங்குங்கள். உங்கள் மனதில் தொடங்குங்கள். உங்கள் இதயத்தில் தொடங்குங்கள். பிறகு அதை வெளியே கொண்டு வாருங்கள். உங்கள் செயல்களால் காட்டுங்கள். உங்கள் வார்த்தைகளால் காட்டுங்கள். உங்கள் வாழ்க்கையால் காட்டுங்கள். நீங்கள் ஒரு உதாரணம். நீங்கள் ஒரு வழிகாட்டி. நீங்கள் ஒரு ஆசிரியர். நீங்கள் ஒரு தலைவர். இதை பெருமையுடன் ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் பங்கை நன்றாக செய்யுங்கள். பிரபஞ்சம் உங்களுக்கு வெகுமதி அளிக்கும். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். உங்கள் சந்ததியினர் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். 7 தலைமுறைகள் வரை ஆசீர்வாதம் பாயும். இது பிரபஞ்சத்தின் வாக்குறுதி. இதை நம்புங்கள். இதை ஏற்றுக்கொள்ளுங்கள். இதை கொண்டாடுங்கள். இன்று ஒரு அற்புதமான நாள். நீங்கள் இதை அற்புதமாக்குங்கள். உங்கள் முழு இதயத்துடன் வாழுங்கள். உங்கள் முழு ஆத்மாவுடன் வாழுங்கள். உங்கள் முழு சக்தியுடன் வாழுங்கள். இந்த நாளை மறக்க முடியாததாக ஆக்குங்கள். ஏதோ ஒன்று செய்யுங்கள் சிறப்பாக. ஏதோ ஒன்று செய்யுங்கள் வித்தியாசமாக. ஏதோ ஒன்று செய்யுங்கள் அர்த்தமுள்ளதாக. உங்கள் வாழ்க்கையில் அடையாளம் பதியுங்கள். இன்று ஒரு திருப்புமுனை. இன்னைக்கு ஒரு மைல்கல். இன்று ஒரு புதிய தொடக்கம். இதை கொண்டாடுங்கள். மகிழ்ச்சியுடன் இருங்கள். நன்றியுடன் இருங்கள். ஆசீர்வதிக்கப்பட்டவராக உணருங்கள். ஏனென்றால் நீங்கள் உண்மையில் ஆசீர்வதிக்கப்பட்டவர். பிரபஞ்சம் உங்களை நேசிக்கிறது. இறைவன் உங்களை நேசிக்கிறார். அனைவரும் உங்களை நேசிக்கிறார்கள். நீங்களும் அனைவரையும் நேசியுங்கள். அன்பு ஒரே மொழி.
அதை பேசுங்கள். உலகெங்கும் பேசுங்கள். பிறகு அமைதி ஏற்படும். பிறகு மகிழ்ச்சி ஏற்படும். பிறகு செழிப்பு ஏற்படும். இதுவே உங்கள் கனவு. இதை நனவாக்குங்கள். இப்பொழுது உங்கள் கண்களை மெதுவாக திறக்கவும். உலகம் வித்தியாசமாக தெரிகிறதா? ஏனென்றால் நீங்கள் இப்போது வித்தியாசமானவர். உங்களுக்குள் ஒரு மாற்றம் நடந்துள்ளது. அந்த மாற்றம் உங்கள் வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றும். இனி நீங்கள் பழைய நீங்கள் அல்ல. நீங்கள் ஒரு புதிய படைப்பு. மிகவும் சக்தி வாய்ந்த படைப்பு. மிகவும் பிரகாசமான படைப்பு. மிகவும் அழகான படைப்பு. இந்த புதிய நீங்களை உலகுக்கு அறிமுகப்படுத்துங்கள். தைரியமாக வெளியே செல்லுங்கள். உங்கள் தலையை நிமிர்த்தி நடங்கள். உங்கள் தோள்களை விரித்து நிற்கவும். நீங்கள் ஒரு வெற்றியாளர் போல் நடந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் நீங்கள் ஒரு வெற்றியாளர். உங்கள் பார்வையில் நம்பிக்கை இருக்கட்டும். உங்கள் குரலில் அதிகாரம் இருக்கட்டும். உங்கள் செயல்களில் உறுதி இருக்கட்டும். நீங்கள் என்ன செய்தாலும் முழு மனதுடன் செய்யுங்கள். அரை மனதுடன் எதுவும் செய்யாதீர்கள். உங்கள் முழு ஈடுபாட்டை கொடுங்கள். உங்கள் முழு கவனத்தை கொடுங்கள். உங்கள் முழு ஆற்றலை கொடுங்கள். பிறகு வெற்றி நிச்சயம். தோல்வி சாத்தியமே இல்லை. ஏனென்றால் பிரபஞ்சம் உங்கள் பக்கம். அது உங்களை தோல்வியடைய விடாது. அது உங்களை வெற்றி பெற வைக்கும். எத்தனை முறை விழுந்தாலும் மீண்டும் எழுப்போம். எத்தனை முறை தடுமாறினாலும் சரி செய்யும். நீங்கள் ஒருபோதும் தனியாக இல்லை. பிரபஞ்சம் எப்போதும் உங்களுடன். இறைவன் எப்போதும் உங்களுடன். உங்கள் முன்னோர்கள் எப்போதும் உங்களுடன். அவர்கள் உங்களை காத்து நிற்கிறார்கள். அவர்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறார்கள். அவர்களின் ஆசீர்வாதம் உங்கள் தலை மீது. அவர்களின் பிரார்த்தனைகள் உங்களுக்காக. நீங்கள் பல தலைமுறைகளின் கனவு. நீங்கள் பல பிரார்த்தனைகளின் பதில். உங்கள் வெற்றி அவர்களின் வெற்றி. உங்கள் மகிழ்ச்சி அவர்களின் மகிழ்ச்சி. அவர்களுக்காக வெற்றி பெறுங்கள். அவர்களுக்காக மகிழ்ச்சியாக இருங்கள். அவர்களுக்காக பெருமையை சம்பாதியுங்கள். அவர்கள் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் உங்களில் பெருமிதம் கொள்கிறார்கள். நீங்கள் அவர்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுகிறீர்கள். அவர்களின் கனவுகளை உண்மையாக்குகிறீர்கள். இது ஒரு புனிதமான பொறுப்பு. இதை கவனமாக கையாளுங்கள். மரியாதையுடன் கையாளுங்கள். நன்றியுடன் கையாளுங்கள்.
இன்று உங்கள் வாழ்வில் புதிய சக்திகள் விழிக்கின்றன. உங்களுக்குள் உறங்கிக் கொண்டிருந்த சக்திகள், அவை இப்போது விழித்தெழுகின்றன. அவை உங்களை ஆட்கொள்கின்றன. அவை உங்கள் வழியாக வேலை செய்கின்றன. நீங்கள் ஒரு வாகனம், இறைவீக சக்தியின் வாகனம். அந்த சக்தி உங்கள் வழியாக உலகுக்கு வருகிறது. அதை தடுக்காதீர்கள். அதை தடையின்றி பாய விடுங்கள். உங்கள் மூலம் அதிசயங்கள் நடக்கும். உங்கள் மூலம் மாற்றங்கள் நிகழும். உங்கள் மூலம் குணமாதல்கள் ஏற்படும். நீங்கள் ஒரு குணப்படுத்துபவர். நீங்கள் ஒரு ஆசிரியர். நீங்கள் ஒரு வழிகாட்டி. நீங்கள் ஒரு ஒளிவிளக்கு. உங்கள் ஒளியை மறைக்காதீர்கள். அதை உலகுக்கு காட்டுங்கள். அது பலருக்கு வழிகாட்டும். அது பலரை குணப்படுத்தும். அது பலரை மாற்றும். உங்கள் பங்களிப்பு அளப்பரியது. மதிப்பு கணக்கிட முடியாதது. நீங்கள் விலை மதிப்பற்றவர். இதை ஒருபோதும் மறக்காதீர்கள். யாராவது உங்களை குறைத்து மதிப்பிட்டால் அவர்கள் தவறாக இருக்கிறார்கள். யாராவது உங்களை நிராகரித்தால் அது அவர்களின் இழப்பு. நீங்கள் உங்கள் மதிப்பை அறிவீர்கள். அது போதும். மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பது முக்கியமில்லை. நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதே முக்கியம். உங்களை நீங்களே எப்படி பார்க்கிறீர்கள் என்பதே முக்கியம். உங்களை ஒரு வெற்றியாளராக பாருங்கள். உங்களை ஒரு சாம்பியனாக பாருங்கள். உங்களை ஒரு தெய்வீக ஜீவனாக பாருங்கள். பிறகு நீங்கள் அதுவாக ஆகிவிடுவீர்கள். நீங்கள் பார்ப்பதையே நீங்கள் ஆகிறீர்கள். நீங்கள் நம்புவதையே நீங்கள் உருவாக்குகிறீர்கள். நீங்கள் சொல்வதை நீங்கள் ஈர்க்கிறீர்கள். எனவே கவனமாக பாருங்கள். கவனமாக நம்புங்கள். கவனமாக பேசுங்கள். உங்கள் வார்த்தைகள் சக்தி வாய்ந்தவை. அவை உலகை உருவாக்கும் சக்தி கொண்டவை. நேர்மறையாக பேசுங்கள். ஆக்கப்பூர்வமாக பேசுங்கள். நம்பிக்கையுடன் பேசுங்கள். உங்கள் வார்த்தைகள் மந்திரங்கள். அவை நிறைவேறும். நீங்கள் சொல்வது அப்படியே ஆகும். எனவே நல்லதையே சொல்லுங்கள். சிறந்ததையே எதிர்பார்த்து பேசுங்கள். வெற்றியை பற்றி பேசுங்கள். செல்வத்தை பற்றி பேசுங்கள். ஆரோக்கியத்தை பற்றி பேசுங்கள். மகிழ்ச்சியை பற்றி பேசுங்கள். இவை அனைத்தும் உங்களுடையது. இவை ஏற்கனவே உங்களுக்கு சொந்தம். நீங்கள் அவற்றை உரிமை கொண்டாட வேண்டும். அவை உங்கள் பிறப்புரிமை. அவற்றை எடுத்துக்கொள்ளுங்கள். அவற்றை அனுபவியுங்கள். அவற்றை கொண்டாடுங்கள். இன்று ஒரு கொண்டாட்ட நாள்.
வாழ்க்கையை கொண்டாடுங்கள். அன்பை கொண்டாடுங்கள். வெற்றியை கொண்டாடுங்கள். உங்களை கொண்டாடுங்கள். நீங்கள் கொண்டாடத் தகுதியானவர். உங்கள் வாழ்க்கை கொண்டாடத் தகுந்தது. ஒவ்வொரு நாளும் ஒரு பண்டிகை. ஒவ்வொரு நொடியும் ஒரு வாய்ப்பு. அதை கொண்டாடுங்கள். மகிழ்ச்சியுடன் இருங்கள். நன்றியுடன் இருங்கள். நன்றி உங்கள் இதயத்தை நிரப்பட்டும். நீங்கள் உள்ளவற்றிற்கு நன்றி. நீங்கள் இருப்பதற்கு நன்றி. நீங்கள் வாழ்வதற்கு நன்றி. வாழ்க்கை ஒரு பரிசு. அதை மரியாதையுடன் நடத்துங்கள். அதை அன்புடன் நடத்துங்கள். அதை நன்றியுடன் நடத்துங்கள். பிறகு வாழ்க்கை உங்களுக்கு இன்னும் அதிக பரிசுகளை தரும். நன்றி அதிகமான நன்மைகளை ஈர்க்கிறது. நன்றி உடன் இருங்கள். எவா போதும் நன்றியுடன் இருங்கள். எல்லாவற்றிற்கும் நன்றி சொல்லுங்கள். நல்லதற்கு நன்றி. கெட்டதற்கும் நன்றி. ஏனென்றால் எல்லாமே ஒரு பாடம். எல்லாமே ஒரு ஆசீர்வாதம். சில வேஷத்தில் வந்த ஆசீர்வாதங்கள், ஆனால் அனைத்தும் உங்கள் நலனுக்காக. பிரபஞ்சம் உங்களுக்கு எதிராக வேலை செய்வதில்லை. அது எப்போதும் உங்களுக்கு சாதகமாகவே வேலை செய்கிறது. சில சமயங்களில் நீங்கள் அதை பார்க்க மாட்டீர்கள். ஆனால் அது உண்மை. பின்னர் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். பின்னர் நீங்கள் பார்ப்பீர்கள். எல்லாம் உங்கள் நலனுக்காக நடந்தது என்பதை. எல்லாம் ஒரு திட்டத்தின் பகுதி என்பதை. உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு திட்டம் உண்டு. ஒரு அழகான திட்டம். ஒரு சரியான திட்டம். அந்த திட்டத்தை நம்புங்கள். அதன்படி நடந்து கொள்ளுங்கள். எதிர்க்காதீர்கள். ஓட்டத்துடன் செல்லுங்கள். வாழ்க்கையின் ஓட்டத்துடன் செல்லுங்கள். அது உங்களை சரியான இடத்திற்கு அழைத்துச் செல்லும். நீங்கள் இருக்க வேண்டிய இடத்திற்கு அழைத்துச் செல்லும். அங்கே உங்களுக்காக ஏதோ அற்புதமானது காத்திருக்கிறது. அது உங்கள் கனவுகளை விட பெரியது. உங்கள் எதிர்பார்ப்புகளை விட அழகானது. அதற்காக காத்திருங்கள். பொறுமையாக காத்திருங்கள். நம்பிக்கையுடன் காத்திருங்கள். அது வரும். நிச்சயமாக வரும். சரியான நேரத்தில் வரும். பிரபஞ்சத்தின் நேரம் சரியானது. அதை நம்புங்கள். உங்கள் நேரம் எப்போதும் சரியானதல்ல. ஆனால் பிரபஞ்சத்தின் நேரம் எப்போதும் சரியானது. அதற்காக காத்திருங்கள். அவசரப்படாதீர்கள். வேகமாக செல்ல முயற்சிக்காதீர்கள். எல்லாம் சரியான நேரத்தில் நடக்கும்.
உங்கள் பங்கை செய்யுங்கள். பிறகு பொறுமையாக காத்திருங்கள். பிரபஞ்சம் அதன் பங்கை செய்யும். அது எப்போதும் செய்கிறது. அதை ஒருபோதும் தோல்வியடைய விடுவதில்லை. உங்களையும் தோல்வியடைய விடாது. நீங்கள் பாதுகாப்பாக இருக்கிறீர்கள். நீங்கள் காப்பாற்றப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். இதை இதயத்தில் ஆழமாக உணருங்கள். இதை ஒவ்வொரு செல்லிலும் உணருங்கள். இதை ஒவ்வொரு அணுவிலும் உணருங்கள். நீங்கள் பாதுகாப்பாக இருக்கிறீர்கள். எந்த தீங்கும் உங்களை தொட முடியாது. எந்த எதிர்மறையும் உங்களை பாதிக்க முடியாது. நீங்கள் தெய்வீக பாதுகாப்பில் இருக்கிறீர்கள். வெள்ளை ஒளி உங்களை சுற்றி இருக்கிறது. அது ஒரு கவசம் போன்றது. அதை எதுவும் ஊடுருவ முடியாது. நீங்கள் பாதுகாப்பாக இருக்கிறீர்கள். உங்கள் குடும்பம் பாதுகாப்பாக இருக்கிறது. உங்கள் வீடு பாதுகாப்பாக இருக்கிறது. எல்லாம் நன்றாக இருக்கிறது. எல்லாம் சரியாக இருக்கிறது. எல்லாம் சரியாக செல்கிறது. இதை நம்புங்கள். இதை உணருங்கள். இதை அறிந்து கொள்ளுங்கள். எல்லாம் உங்களுக்கு சாதகமாக வேலை செய்கிறது. பிரபஞ்சம் உங்கள் வெற்றிக்காக சதி செய்கிறது. அது உங்களுக்கு உதவ முயற்சிக்கிறது. அதை அனுமதியுங்கள். அதற்கு எதிராக போராடாதீர்கள். அதனுடன் ஒத்துழையுங்கள். பிறகு அதிசயங்கள் நடக்கும். உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்கள் நடக்கும். அவை ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கின்றன. நீங்கள் அவற்றை கவனிக்க வேண்டும். சிறிய அதிசயங்களை கவனியுங்கள். ஒவ்வொரு நாளும் நடக்கும் சிறிய அதிசயங்களை. ஒரு பறவையின் பாடல், ஒரு மலரின் மனம், ஒரு குழந்தையின் சிரிப்பு. இவையெல்லாம் அதிசயங்கள். அவற்றை கவனியுங்கள். அவற்றை பாராட்டுங்கள். அவற்றிற்கு நன்றி சொல்லுங்கள். பிறகு பெரிய அதிசயங்கள் வரும். நீங்கள் சிறியதை பாராட்டும் போது பெரியது வருகிறது. இது பிரபஞ்சத்தின் விதி. சிறியதில் நன்றியுள்ளவர்களுக்கு பெரியது கொடுக்கப்படும். நீங்கள் நன்றியுள்ளவர். உங்களுக்கு எல்லாம் கொடுக்கப்படும். உங்கள் கனவுகள் அனைத்தும் நனவாகும். உங்கள் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும். உங்கள் பிரார்த்தனைகள் அனைத்தும் கேட்கப்படும். இது உங்களுக்கான வாக்குறுதி. பிரபஞ்சத்தின் வாக்குறுதி. இறைவனின் வாக்குறுதி. அது நிறைவேற்றப்படும். நிச்சயமாக நிறைவேற்றப்படும். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நம்புவதுதான். நம்புங்கள். உங்கள் முழு இதயத்துடன் நம்புங்கள். உங்கள் முழு ஆத்மாவுடன் நம்புங்கள்.
சந்தேகம் இல்லாமல் நம்புங்கள். பயம் இல்லாமல் நம்புங்கள். முழுமையாக நம்புங்கள். பிறகு எல்லாம் சாத்தியம். உங்களுக்கு எல்லாம் சாத்தியம். ஏனென்றால் நீங்கள் நம்புகிறீர்கள். உங்கள் நம்பிக்கை மலைகளை நகர்த்தும். உங்கள் நம்பிக்கை கடல்களை பிரிக்கும். உங்கள் நம்பிக்கை அதிசயங்களை உருவாக்கும். நம்பிக்கை வைத்திருங்கள். எப்போதும் நம்பிக்கை வைத்திருங்கள். எந்த சூழ்நிலையிலும் நம்பிக்கை வைத்திருங்கள். அது உங்களை காப்பாற்றும். அது உங்களை வெற்றியாளராக்கும். அது உங்களை அதிசயமாக மாற்றும். நீங்கள் ஒரு நம்பிக்கையின் மனிதர். நீங்கள் ஒரு நம்பிக்கையின் உதாரணம். மற்றவர்கள் உங்களிடமிருந்து நம்பிக்கையை கற்றுக்கொள்ளட்டும். அவர்களுக்கு நம்பிக்கையை கற்றுக் கொடுங்கள். உங்கள் வாழ்க்கையால் கற்றுக் கொடுங்கள். உங்கள் உதாரணத்தால் கற்றுக் கொடுங்கள். நீங்கள் ஒரு ஆசிரியர். உங்கள் வாழ்க்கை உங்கள் செய்தி. அதை நன்றாக வாழுங்கள். அதை அர்த்தமுள்ளதாக வாழுங்கள். அதை முன்மாதிரியாக வாழுங்கள். பலர் உங்களை பார்க்கிறார்கள். பலர் உங்களிடமிருந்து கற்றுக்கொள்கிறார்கள். நல்லதை கற்றுக் கொடுங்கள். சிறந்ததை கற்றுக் கொடுங்கள். அன்பை கற்றுக் கொடுங்கள். கருணையை கற்றுக் கொடுங்கள். மன்னிப்பை கற்றுக் கொடுங்கள். இவை உலகத்திற்கு மிகவும் தேவை. இவை இன்று மிகவும் குறைவு. நீங்கள் இவற்றை பரப்புங்கள். உங்கள் வாழ்க்கையால் பரப்புங்கள். உங்கள் செயல்களால் பரப்புங்கள். உங்கள் வார்த்தைகளால் பரப்புங்கள். ஒரு அன்பின் புரட்சியை தொடங்குங்கள். ஒரு கருணையின் இயக்கத்தை துவங்குங்கள். உலகம் மாறும். நீங்கள் அந்த மாற்றம். உங்களிடமிருந்து அது தொடங்குகிறது. இன்று அது தொடங்குகிறது. இந்த நொடியில் அது தொடங்குகிறது. புதிய உலகம் பிறக்கிறது. நீங்கள் அதை பெற்றெடுக்கிறீர்கள். இது உங்கள் குழந்தை. இதை கவனமாக வளர்த்து எடுங்கள். அன்புடன் வளர்த்து எடுங்கள். அர்ப்பணிப்புடன் வளர்த்து எடுங்கள். பிறகு அது பெரியதாக வளரும். அது உலகை மாற்றும். அது வரலாறு படைக்கும். நீங்கள் வரலாற்றை படைக்கிறீர்கள். இன்றைக்கு நீங்கள் வரலாற்றை படைக்கிறீர்கள். எதிர்காலத்தில் மக்கள் உங்களை நினைவில் வைத்திருப்பார்கள். நீங்கள் செய்ததை நினைவில் வைத்திருப்பார்கள். நீங்கள் எப்படி வாழ்ந்தீர்கள் என்பதை நினைவில் வைத்திருப்பார்கள். நல்ல நினைவுகளை உருவாக்குங்கள். அழகான மரபை உருவாக்குங்கள். அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழுங்கள். பிறகு நீங்கள் அமைதியாக செல்லலாம். நீங்கள் உங்கள் பங்கை செய்துவிட்டீர்கள் என்று தெரிந்து
நீங்கள் உங்கள் சிறந்ததை கொடுத்து விட்டீர்கள் என்று தெரிந்து, நீங்கள் ஒரு வித்தியாசத்தை உருவாக்கி விட்டீர்கள் என்று தெரிந்து, இதுவே வாழ்க்கையின் நோக்கம். வித்தியாசத்தை உருவாக்குவது, உலகை சிறிது சிறந்ததாக்குவது. நீங்கள் அதை செய்ய முடியும். நீங்கள் அதை செய்கிறீர்கள். இன்று நீங்கள் அதை செய்கிறீர்கள். ஒவ்வொரு நாளும் நீங்கள் அதை செய்கிறீர்கள். இதை தொடருங்கள். ஒருபோதும் நிறுத்தாதீர்கள். ஒருபோதும் விட்டுக் கொடுக்காதீர்கள். எப்போதும் முன்னேறிக் கொண்டே இருங்கள். எப்போதும் முயற்சி செய்து கொண்டே இருங்கள். எப்போதும் நம்பிக்கையுடன் இருங்கள். இதுவே வெற்றியின் ரகசியம். ஒருபோதும் விட்டுக் கொடுக்காதது. எத்தனை முறை விழுந்தாலும் மீண்டும் எழுவது. எத்தனை முறை தோற்றாலும் மீண்டும் முயற்சிப்பது. இதுவே வெற்றியாளர்களின் குணம். நீங்கள் ஒரு வெற்றியாளர். உங்களுக்குள் அந்த குணம் உள்ளது. அதை வெளிப்படுத்துங்கள். உலகுக்கு காட்டுங்கள். நீங்கள் யார் என்பதை காட்டுங்கள். நீங்கள் என்ன செய்ய முடியும் என்பதை காட்டுங்கள். பிறகு அனைவரும் வியப்படைவார்கள். அனைவரும் உங்களை பாராட்டுவார்கள். ஆனால் அது முக்கியமல்ல. முக்கியம் என்னவென்றால், நீங்கள் உங்களை பாராட்ட வேண்டும். நீங்கள் உங்கள் மீது பெருமை கொள்ள வேண்டும். நீங்கள் உங்களை நேசிக்க வேண்டும். உங்களை நேசியுங்கள். உங்களை முழுமையாக நேசியுங்கள். உங்களை நிபந்தனையின்றி நேசியுங்கள். உங்கள் குறைகளுடன் நேசியுங்கள். உங்கள் பலவீனங்களுடன் நேசியுங்கள். நீங்கள் முழுமையானவர். நீங்கள் போதுமானவர். நீங்கள் தகுதியானவர். இதை நம்புங்கள். இதை உணருங்கள். இதை அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் அன்பிற்கு தகுதியானவர். நீங்கள் மகிழ்ச்சிக்கு தகுதியானவர். நீங்கள் வெற்றிக்கு தகுதியானவர். நீங்கள் எல்லாவற்றிற்கும் தகுதியானவர். இதை இதயத்தில் ஆழமாக உணருங்கள். பிறகு உங்கள் வாழ்க்கை மாறும். அது ஏற்கனவே மாறத் தொடங்கிவிட்டது. இந்த நொடியிலிருந்து எல்லாம் வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் வித்தியாசமானவர். உங்கள் வாழ்க்கை வித்தியாசமானது. உங்கள் எதிர்காலம் பிரகாசமானது. அது தங்க நிறத்தில் பிரகாசிக்கிறது. அதை நோக்கி நடந்து செல்லுங்கள். தைரியமாக நடந்து செல்லுங்கள். நம்பிக்கையுடன் நடந்து செல்லுங்கள். உங்கள் எதிர்காலம் அற்புதமானது. அது உங்களுக்காக காத்திருக்கிறது. அதை அடைந்து கொள்ளுங்கள். அதை உரிமை கொண்டாடுங்கள். அது உங்களுடையது. நீங்கள் அதற்கு தகுதியானவர்.
இன்று நீங்கள் அந்த பயணத்தை தொடங்குகிறீர்கள். உங்கள் கனவுகளை நோக்கிய பயணம், உங்கள் விதியை நோக்கிய பயணம். அந்த பயணம் அழகானது. அந்த பயணம் மகிழ்ச்சியானது. அந்த பயணமும் அந்த வெற்றிகரமானது. அதை அனுபவியுங்கள். ஒவ்வொரு அடியையும் அனுபவியுங்கள். ஒவ்வொரு கணத்தையும் அனுபவியுங்கள். இலக்கு முக்கியமல்ல, பயணமே முக்கியம். பயணத்தை ரசியுங்கள். இப்போது உங்கள் கண்களை திறந்து கொள்ளுங்கள். உலகம் உங்களுக்காக காத்திருக்கிறது. உங்கள் வாழ்க்கை உங்களுக்காக காத்திருக்கிறது. உங்கள் கனவுகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. வெளியே சென்று அவற்றை பிடியுங்கள். இன்று உங்கள் நாள். இன்று உங்கள் நேரம். இன்று உங்கள் தருணம். அதை வீணாக்காதீர்கள். அதை முழுமையாக வாழுங்கள். உங்கள் உள்ளுறை தெய்வீக சக்தி இப்போது முழுமையாக விழித்துவிட்டது. அது உங்கள் வழியாக வேலை செய்ய தயாராக உள்ளது. அதை அனுமதியுங்கள். அதனுடன் ஒத்துழையுங்கள். பிறகு அதிசயங்கள் நடக்கும். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர். நீங்கள் சக்தி வாய்ந்தவர். நீங்கள் அன்பானவர். நீங்கள் தெய்வீகமானவர். இதை என்றென்றும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இன்று ஒரு அற்புதமான நாள் உங்களுக்காக காத்திருக்கிறது. செல்லுங்கள், வெற்றி பெறுங்கள், பிரகாசியுங்கள்.